சாரி ப்ரோ. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டுன்னு போய் ஓட்டு போட்டேன். என்னாச்சு? ஏன் சொன்னீங்க? கரண்ட் கட் ஆகுது. திடீர்னு பிளாக்ல சரக்கு அடிக்கிற ஆள் தான் நானும். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வேற என்ன நடந்திருக்குன்னு நீங்க எதுனா கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா வாங்கிக்கிறாங்க. அதோ இந்த கடைக்கு போ வாங்குவான், அந்த கடைக்கு போ வாங்குறான். என்னன்னா பிளாக்ல ஓடுறது இல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். மத்தபடி எல்லாமே நடக்குது. கரண்ட் கட் ஆகுது, எவ்வளவு நேரம் கரண்ட் இருக்கு? கேஸ் இல்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நைட்டு 12 மணிக்கு தூங்கும் போது கட் ஆயிடுது. உங்க ஒய்ஃப் கேட்டீங்களா? நீங்க தான் ஓட்டு போட சொன்னீங்க. அசிங்கமா கேட்டேன். நீ போட சொன்ன, நான் மட்டும் போடல, எங்க அம்மாவை போட வச்சேன், எங்க அண்ணனை போட வச்சேன், எங்க சித்தி சித்தப்பா இவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி எங்க போட வைங்க போட வைங்க போட வைங்க போட்டோம். ஆனா இந்த கரண்ட் கட்டு இது கூட விட்டுலாம் ப்ரோ. அது என்ன பாத்துக்கலாம். டிஎம்கே ஆச்சுல அது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அந்த கரண்ட் கட்டுன்றது கிடையாது, கரெக்டா இருந்துச்சு. நைட்டு அதாவது காலைல 6 மணிக்கு நான் ஷிஃப்ட்டுக்கு போகணும் ப்ரோ, மதியானம் 2:30 மணிக்கு வந்துடுவேன். எனக்கு அப்போ நைட்டு தூக்கம் வேணுமா வேணாமா? அப்போ எதில் தூங்குவீங்க? மொட்டை மாடியில் போய் பத்துக்கவா? கொசுக்க தூக்கின்னு போய் காவால போட்டுரும். இது கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கலாம் கரண்ட் கட்டுக்கு. கேட்டால் வேற யாரையும் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஃபீஸ் திருடுறாங்கன்னு அவங்க நியூஸ் போடுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஃபீஸ் திருடினே இருப்பாங்களா? எவ்வளோ நாள் நடக்காம அது இப்போ இத்தனை வருஷம் நடக்காம இப்போ மட்டும் எப்படி ஃபீஸ் திருடுறாங்க? இதை கொஞ்சம் மாற்றலாம். ஆமா, கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டம் அதுக்கு மெயினா இவங்க தான் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். விவசாயிகள் அவங்க இல்லைன்னா பூவா இல்லை, அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம பூவா தின்றுது. கண்டிப்பா அதுக்கெல்லாம் ப்ரோ அவங்க கவர்மெண்ட்டே இதை இறங்கி ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். அது இருந்தால் தான் சோறு. கரண்ட்லாம் அப்புறம் அது ஏன் பண்ண மாட்டாங்க? அதுதான் கேள்வி. கரண்ட்லாம் செகண்டரி. சோறு இல்லைன்னா உனக்கு கரண்ட் இல்ல ப்ரோ. சோறு இல்லாம எப்படி ப்ரோ நீ இருப்ப? சோறு இல்லாம கரண்ட்டை மட்டும் வச்சிருவான் தர முடியுமா? முடியாது. நீ சோறு இருந்தாதான் கரண்ட்டு. அதையும் பாரு இதையும் பாரு. புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க வரப்போறீங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்ல. யோசிச்சு தானே வந்திருப்பீங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும். அதை செஞ்சா நல்லா இருக்கும். இப்போ சொல்ல முடியலையா? ஓகே, நல்லதான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓகே பரவாயில்ல. இப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம், ஏன்னா சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தானே தவழ்ந்து தானே வர முடியும். ஸோ அந்த இதில் வந்து பரவாயில்ல தான். இப்போ இது முன்னால் இருந்ததுக்கு அவங்க நிறைய நல்லதான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒரு கரண்ட் கட்டு எங்கள் ஏரியாவில் கிடையாது இது வரைக்கும். எங்கள் ஏரியாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி பரவாயில்லப்பா, நல்லா பண்ணுறாங்க. பட் அவங்க நமக்கு ஷுட் கிவ் டைம். புதுசாக வந்துருக்குறாங்க. எக்ஸப்ட்டு ஒரு மினிஸ்டர் எல்லாருமே புதுசு. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த ஒரு மாசத்துல கரண்ட் கட் இல்லை, கரண்ட் கட்டு இருக்குது. அது வந்து அது கொஞ்சம் எதிர்பார்க்காத. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணணும். பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாம். அவங்களுக்கு அஃபீஷியல்ஸ் எல்லாரும் மாற்றுறாங்க. எல்லாமே ஃபோல்டு இது பார்த்தும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் தே வில் கம் அப். நிறைய முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது உடனே பண்ண முடியாது. சரி, இப்போ தான் தேர் உட்காந்துருக்காங்க. ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ சட்டசபை கூட போகுது. பட்ஜெட்டில் தே வில் அனௌன்ஸ். நிச்சயமாக இந்த 2500 அவர் பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் நடிகர்கள் அரசு விஜய்க்கு ஒன்றுமே தெரியல, மொபைல் முதல்வராக இருக்காரு அப்படின்ற கிடையாது. அந்த தட் ஐ டோன்ட் அக்ரி. ஏன் என்ன காரணம்? ஏன்னா அவர் வந்து நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இன்ட்ராக்ஷன் வித் மீடியா கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லலாம். பட் அவர் வேலை கரெக்டாக அவர் செய்கிறார். இந்த எல்லாம் பண்ணுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு அப்ரைஸ் பண்ணுறாரு. எல்லாரையும் அவர் தான் மானிட்டர் பண்ணுறாரு. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணதுல? இந்த திட்டம் அறிவிச்சாரு பயங்கரமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மாசம் இந்த ஒரு மாதம் ஒன்றும் திட்டம் அறிவிக்கலை அவர் தான். இப்போ எல்லாம் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். இனிமேல் தான் பட்ஜெட்டில் தான் அறிவிக்க முடியாது, முன்னாடி ஒன்றும் சொல்லலை. பட் சம்ஹவ் இஸ் டூயிங் பெட்டர். அதான் என்ன பெட்டர் சொல்றீங்களா? அது எனக்கு ஜஸ்டிஃபிகேஷனா நான் கேட்குறேன். ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, நல்லா போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனிம வளங்கள்லாம் அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கோவிலில் அவரும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் நல்லா பண்ணுறாங்கல்ல. எல்லா ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எது எடுத்துக்கிட்டாங்க, எல்லாருமே கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறாங்க. ஆஸ் வெல் அஸ்
இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, பள்ளி கல்வித்துறை அவரும் நல்லா பண்ணுறாரு. உயர்கல்வித்துறை அவரும் இப்போ ஒன்றுனா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நல்லா பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா தேவை. ஸோ ஒரு 6 மாதம் இவங்களுக்கு டைம். அதுக்கு முன்னே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்கள மாதிரி அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்தவங்க, இவங்க அப்படி இல்லையே. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மக்கள் கஷ்டப்பட முடியாது இல்லையா? மக்கள் கஷ்டப்பட இப்போ என்ன அப்படி ஒன்றும் இல்லையே. கரண்ட் கட்டு இல்லை, கரண்ட் கட்டு இருக்குன்னா அது ஏன் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பீக் அவர் ஜென்ரேஷன் வந்து அவங்களுடைய ஃபால்ட் இருக்குல்ல. பழைய கவர்மெண்ட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் சரியாக மெயின்டைன் பண்ணல, டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணல, அதுக்கு தக்க நம்ம ஒன்றுமே பண்ணலையே. சரி ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வேற மாதிரி பண்ணி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க அது பண்ண முடியல. அப்புறம் அந்த விவசாயிகள் போராட்டம், பிச்சை எடுத்து போராடுறாங்க. அது வந்து அதெல்லாம் அது இருக்கலாம். சம்டைம் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க. தண்ணி இல்ல, மேட்டூர் அணையை திறக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. இல்லை மேட்டூர் தண்ணி எப்போ தெரியல. அதை பத்தி கேட்கும்போது அது தளபதி கையில தான் இருக்கு அப்படின்ட்டு போறாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கரெக்ட். காசு தள்ளுபடி 50% சொன்னாரு. பண்ணல, அதனால விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இல்ல விவசாயிகள் கடன் இப்போ ரிசர்வ் பேங்க் நாம்ஸ் பிரகாரம் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவர் வந்து அஜெண்டால அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒரு இது பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து இன்னும் அடுத்த இதுல பண்ணுவார், டெஃபினட்டா பண்ணுவார். அதுதான் விவசாயிகள் வந்து பிச்சை எடுத்து போராடி. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க பாடம் ரொம்ப கஷ்டம் தான். மழை இல்லை, தண்ணி இல்லை. அவங்க பிரச்சனை அதெல்லாம் சொல்லுங்க. கடன் தள்ளுபடி இப்படி பண்ணாம போயிட்டு போது ஏமாத்திட்டாரு கேட்கலாம். அது ஒரு இதா எப்படி அது டெக்னிக்கலா நமக்கு தெரியல. பட் இட்ஸ் மீன் சம்திங் when compared to others நல்லா பண்றாங்க. இப்படி நிறைய நிறைய நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வர. பட் இருந்தாலும் ஏற்கனவே இந்த டிஎம்கே இருந்தல கொண்டது தான், அதை தான் கண்டினியூ பண்றாங்க. பட் அதான் பண்ண முடியும். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ என்ன இருக்கோ அதுதான் பண்ண முடியும். ஸோ புதுசா பண்றதுக்கு அவருக்கும் டைம் கொடுக்கணும்ல. இப்பதானே நினைக்கிறீங்களா? மக்கள் நினைச்ச மாற்றமா? இது மக்களுடைய மாற்றம் தான். மக்களுடைய மாற்றம் இது வந்து கண்டிப்பா இது வந்து மக்களுடைய மாற்றம் தான். மக்கள் நினைக்காம இவ்வளவு சீட்டு பிடிக்க முடியாது. 108 சீட்டுக்கு. ஆமா, அது மக்களுக்கு மாற்றமா இருக்கா? இப்பதானே 1 மாசம் தான் ஆகுது. கை குழந்தை இப்பதான் 1 மந்த் இப்பதான் பேபி, 1 மந்த் பேபி போயிட்டு இருக்கு. அதுக்கு தவழ்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே அது மூவ் ஆகணும். கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் நல்லா பண்றாரு, பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அஸ் குடிமகனா நான் சொல்றேன், நல்லா வரும்னு நான் பார்க்கிறேன்.